மகிழ்வுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி ஆபிரகாமை தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். தேவ பார்வையிலே வயது ஒரு பொருட்டு அல்ல. வேதவசனம் சொல்கிறது, முதிர் வயதிலையும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக வயதாகும் போது மனதிலே அநேகமான தளர்ச்சிகள், பயங்கள் கடந்து வரும். ஆனால் வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், சாராளுடைய வாழ்விலே ஆண்டவருடைய குறித்து அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, தேவனை உண்மை உள்ளவர் என்று அவள் எண்ணினார். சாராளின் கணவனாய் ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருந்தது போல இவள் ஆண்டவரை குறித்து அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். வயது சென்ற போது கூட அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக தேவன் பலத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள் பலவீனங்கள், வயதினுடைய காரியங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு விதமான மனசோர்வை கொடுக்கிறது. ஆனால் தேவன் யார் என்றால் உண்மை உள்ளவர் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் பார்வைக்கு வயது ஒரு பொருட்டல்ல. 80 வயதிலே மோசையை தேவன் அழைத்து லட்சக்கணக்கான மக்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் அந்த நிலையில் இருந்தால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற நாம் தாமே கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணுவோம். நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறவராக, வயதானாலும் கூட கர்த்தர் சுகத்தை கொடுக்க இன்றைக்கும் உண்மை உள்ளவரும் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்க்கிற நாம் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவள் என்று தேவனை எண்ணி அவள் வயதான போது பலமடைந்து ஒரு பிள்ளையை பெற்றதாக பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு பலவீனங்கள், மன அழுத்தங்கள், வயதின்மை எல்லாம் நம் மனதிலே பாரத்தை கொடுக்கும். ஆனால் தேவனோ எல்லா வயதிலையும் உண்மையுள்ளவர், எக்காலத்திலும் உண்மையுள்ளவர். அதனால் நமக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து நம் தேவையெல்லாம் சந்திப்பதிலே அவர் உண்மையுள்ளவரும் கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் பலமடைந்து வயதான நாளிலே ஆண்டவரே பிள்ளை பெற்றதாய் பார்க்கிறோம். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் கூட நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. எங்கள் வாழ்விலே பலவீனத்தை எடுத்து போட்டு இடத்தை கொடுக்கிறவராக, எங்களுடைய ஆண்டவரே வயதுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறவராக நீர் உண்மையுள்ளவராயும், நீர் இரக்கமுள்ளவராயும், நீர் ஜீவனுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.